செய்யலாம். உங்கள் உடம்புல ஆரம்பிங்க பயிற்சியை. உங்கள் உடம்புக்குள்ள ஒவ்வொரு ஆதாரமும் பாருங்கள். நம்ம எந்த ஆதாரத்தில் நாம் நிற்கிறோம். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, பூமியில் புவியீர்ப்பு கவர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆதாரத்தை தான் நீங்கள் நடக்கிறீங்க, நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்றான். அந்த பூமியில் ஒரு புவியீர்ப்பு கவர்ச்சி இருக்குன்னா, இந்த உடல் பகுதியிலே ஒரு புவியீர்ப்பு கவர்ச்சி இருக்கணுமா இல்லையா? அந்த ஈர்ப்பு கவர்ச்சி எங்கே இருக்குது? இந்த உலகமே அங்கே தானே உருவாச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் அங்கேருந்து தானே வந்தது. 84 லட்சம் கோடி யோனி பேதம். ஒரு யோனி 2 யோனி இல்லை, 84 லட்சம் கோடி யோனி பேதம். அப்போ எல்லாம் உருவான இடம் எது? அது மேலே நமக்கு கவனம் இருக்கா? உடம்புல எங்கே வந்தாலும் கவனமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். அந்த இடத்துல இது ஒரு பிரச்சனை வந்தால் பெத்த பொண்ணு அம்மா கிட்ட சொல்லாது, அப்பங்கிட்ட பிள்ளை சொல்லாது, பிள்ளைகிட்ட அப்பன் சொல்ல முடியாது. ஏன்னா அது அசிங்கம். எது அசிங்கம்? பிறப்பின் ரகசியமே அங்கே தானே இருக்குது. ரொம்ப உயர்ந்த இடமாச்சே. முதல்ல அதை பற்றிய சிந்தனை உனக்கு இருக்கா? அதை பற்றிய அறிவு உனக்கு உண்டாகி போச்சா? அதுக்கு அடுத்த அறிவு தண்ணி கொண்டு போகிறாங்க, அதுக்கு நெருப்பு, அதுக்கப்புறம் காற்று. பார்த்தாரு ஒருத்தர், யார்? நம்முடைய அப்பா சிவானந்தன். எல்லா தத்துவமும் ஒன்றில் அடங்குதுடா. ஆகாயமும் அதில் அடங்கி போகுது, மற்ற நாளும் அதில் அடங்கி போகுது. தனித்தனியாக ஒரு யோகம் பண்ணாது நீ. கர்ம யோகம், ராஜ யோகம், லய யோகம், மந்திர யோகம், தந்திர யோகம், அஷ்டாங்க யோகம், ஹட யோகம் போன்று பண்ணாதுடா. ஒரே ஒரு மூச்சை மட்டும் கவனி. மூச்சை எடுத்துக்கோ. அது உனக்கு கண்ட்ரோல் ஆச்சா, உனக்கு கட்டுப்பட்டுதா, எல்லாமையும் நீ பிடிச்சிருவ அப்படின்னாரு. அதுதான் சித்த வேதம். அதுதான் சாமி சிவானந்தர் சொன்னது. வள்ளலாறு அதை மறைமுகமாக கொண்டு போகிறார், ரொம்ப தெளிவாக கொண்டு போகிறார். இந்த பயிற்சி கொடுக்கறது வள்ளல் பெருமான் பாடசாலை ஆரம்பிக்க இருந்தார். காலையில் 5 நாழிகை, மாலை 5 நாழிகை வகுப்பெடுக்க இருந்தார். மண்ணு தத்துவத்தில் ஆரம்பிக்கணும் நம்முடைய வாழ்க்கை. மண்ணில் எதுவும் விளையலைன்னா யாரும் இல்லை. திருமூல திருமந்திரத்தை இந்த மண்ணை பற்றி சொல்லுகின்ற போது, யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, அந்த வரிக்கு அர்த்தம் அநேகம் பேர் அநேக விதத்தில் சொல்லுவாங்க. இருக்கிற பச்சையெல்லாம் பிடிங்கி போய் கடவுள்கிட்ட போடு அப்படின்னு சொல்லவே இல்லை அவர். நீங்கள் சொல்லி வச்சிருக்கிற 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு உள்ள மனுஷன், யானை, குதிரை, படை, செய்யான், பூரான், தேள், நண்டு, நத்தை எல்லாம் சொன்னீங்களே, இவ்வளோ உயிர்களுக்கும் காரணமாகவும் காரியமாகவும் இருக்கிறது பச்சளை தான். ஒரு புல்லு பூண்டு இல்லை இந்த உலகத்துலன்னா நீங்கள் நானும் உயிரோடு இருக்க முடியுமா?